ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் ஒரு சின்ன பூ தான் இது. அது நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க சூடு தண்ணியில் போட்டு. ஒரு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டாணி எடுத்துருக்கேங்க, 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நீளமாக கீறி வச்சுருக்கேங்க, கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை, அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. தாளிக்கிறதுக்கு இந்த மசாலாலாம் எடுத்து வச்சுங்க. கிராம்பு, பட்டை, இதோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இதுதான் நான் இந்த குருமைக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய், தேங்காய், கசகசா. நான் கசகசா இதில் போடல. 1 டீஸ்பூன் கசகசா போட்டுருங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இந்த பட்டை, கிராம்பு, இந்த அன்னாச்சி இல்லை, இது என்ன பேர் மறந்துட்டேன். இது கொஞ்சம் போட்டுடலாம். இது கொஞ்சம் வெடிக்கட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சூடானா தான் அதோட ஃப்ளேவர் வரும். இந்த கிராம்பு எல்லாம் நல்லா வெடித்தா தான் அதோட ஃப்ளேவர் இறங்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெடிச்சிருச்சு எல்லாமே. பாருங்கள், கிராம்புவில் பெருசாக இருக்குது. பச்சை மிளகாய் 2 போட்டுருக்கேங்க. இதில் கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினா போதுங்க. டிரான்ஸ்பரண்ட் ஆனது போதும். இப்போ கொஞ்சம் வதங்கிறதுக்காக உப்பு போடுறேங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். போதும், டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. தக்காளி போட்டுடலாம். இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன் இருக்குது, அதையும் போட்டுடலாம். இதெல்லாம் நல்ல ஸ்மெல்லு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். தக்காளியெல்லாம் உடஞ்சிருக்கா பார்க்கலாங்க. நான் நடுவில் கிளறி விட்டேன். ஏன்னா இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்குன்னு சொல்லிட்டு கிளறி விட்டு தான் மூடி வச்சேன். பாருங்க, உடைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் நிறைய போட வேண்டாம், கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். நம்ம பச்சை மிளகாத்தூள் போடுறதில்லை, பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுறோம். இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த காய் போட்டுட்டு வேகிற டைமில் நம்ம அரைச்சிடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், கசகசா. இப்போ இதில் தக்காளியில் நல்லா உடஞ்சிருக்கு பாருங்கள். இதில் காலிஃப்ளவர் போட்டுடலாம். எல்லா காயும் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ண எல்லாம் வெந்துடும். பட்டாணி. இப்போ காய் வேகிறதுக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம உப்பு போட்டுடலாம். காய் நல்லா வேகட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலாம்.
தண்ணி ஊற்றிடலாம். ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேங்க. இப்போ இது மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் வெந்த பிறகு உப்பு போட்டுடலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்காக கசகசா ஒரு டீஸ்பூன் போடுறேங்க. ஒரு 4-5 நம்மளுக்கு காரத்தை அது மாதிரி மிளகா போட்டுருங்க. பச்சை மிளகா. இப்போ ஒரு டீஸ்பூன் கசகசா போதும். இதை அரைச்சிட்டு வந்து காய் வேகட்டும் அதுக்குள்ளே, அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வச்சுருந்தேன் மூடி. வெந்திருக்கும், பார்க்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு, காயெல்லாம் வெந்துடுச்சு. இதில் நீங்கள் கேரட்டு பீன்ஸ் கூட போட்டுக்கலாம். ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரியும், நான் தெரியாதவங்களுக்காக அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ இந்த அரைச்ச பச்சை மிளகா, தேங்காய், கசகசா இது ஊற்றிடலாம். முந்திரி பருப்பு இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கும் போது. நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தண்ணியாட்ட வேணுமோ ஊற்றிடலாங்க. இப்போ நான் இந்த ஜார் வந்து அலசி ஊற்றுறேன். இப்போ இது தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிடலாம். குழம்பு எவ்வளோ இப்போ போதும் நம்மளுக்கு தண்ணி. இது நல்லா கொதிக்கட்டுங்க. நான் காய் வேகும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு வெள்ளை கலராக வேணும்னா மஞ்சத்தூள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, அந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நம்மளுக்கு இங்கே குருமா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கொஞ்சம் திக்காக வேணும்னு நான் இப்படி வச்சுருக்கிறேன். இதில் மல்லித்தலை தூவிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலை தூவுறேங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுக்கு இங்கே வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் சர்வ் பண்ணியாச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும், இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் சூட் ஆகும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.